World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக கோவையை சேர்ந்த ஜோதிட ஆசிரியர் துரைசாமி அவர்கள் திருமண காலமும் குழந்தை பேறு காலமும் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கருத்து என்னென்னா, மணிமுத்து சார் பேசும்பொழுது அந்த உச்சம் பார்த்தால் அப்படின்னு சொல்லியிருந்தார். செவ்வாயும் அதாவது சனியும் சந்திரனையும் அந்த வீட்டில் தான் செவ்வாய் உச்சமாகறாரு மகரத்தில், குரு கடகத்தில் உச்சமாகறார். இந்த ரெண்டு கிரகனுடைய வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தினுடைய அதிபதி சந்திரன், மகரத்தினுடைய அதிபதி சனி. இவங்க ரெண்டு பேரும் புணர்ப்பு தோஷத்தில் இருந்தார்களே ஆனால், அதாவது இப்போ உதாரணமாக விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அதே போல் சனி எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் இருந்தார்னு வச்சுக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதாவது புணர்ப்பு கிரகங்களான சனியும் சந்திரனையும் குருவும் செவ்வாயும் பார்த்திருந்தாலோ அல்லது இரு நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரம் இருந்து அந்த நட்சத்திராதிபதி உச்சம் பெற்றிருந்தாலோ ஆட்சி பெற்றிருந்தாலோ அது மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும். என்னுடைய குருநாதர் திருப்பூர் ஜி.கே. அவர்கள் அவருடைய புணர்ப்பு புத்தகத்தில் இதை மிகவும் தெளிவாக எழுதியிருக்கார். அதனால் அந்த வீட்டு அதிபனுடைய நிலையும் அது வாங்கின சாரம் அது எதை தொடுது அப்படிங்கிறத பார்த்தும் அந்த பலனை சொல்லணும். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு. இப்பொழுது துரைசாமி அவர்கள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஓம் நமச்சிவாயம். இங்குள்ள ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். என்னை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த வேலு சிவா ஆசிரியர் அவர்களுக்கு மனமார பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். போன ஒரு மீட்டிங்கில் திருமண காலம் எப்போன்னு சொல்லி நான் சில கருத்துக்களை சொன்னதுனால ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நூற்றுக்கணக்கான பேர் என்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு தெளிவுபட்டிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாருன்னா வேலு சிவா அவர்கள் தான் என்னை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து என்னை வெளிப்படுத்தியிருக்கார். நான் ஜோதிடம் படித்து ஜோதிட ஆஃபீஸ் போட்டு நடத்துகிறேன். இருந்தாலும் நான் இருக்கிற கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தெரியாது. இப்போ கர்நாடகா வரைக்கும் ஆந்திரா வரைக்கும் தெரியுது. அப்படின்னா அதுக்கு வேலு சிவா அவர்களையே சாரும். அதனாலேயே நான் இப்போ அந்த திருமண காலமும் இப்போ நான் எடுத்துகிட்டு தலைப்பு என்னென்னா, திருமண காலமும் குழந்தை பேரும். ஒரு சிலருக்கு அதாவது திருமணம் நடந்தாலும் குழந்தை பேர் கொஞ்சம் லேட் ஆகுது. மன்னிக்கணும், அதை நான் மேடையில் அதிகமாக பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நான் பேசும்போது சில வார்த்தைகள் தடுமாறேன், அதை தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா மேடை பழக்கம் எனக்கு அவ்வளவா இல்லை. நேரடியாக பேசும்போது பேசுவேன். இப்போ நான் கருத்துக்கு வரேன். இந்த திருமண காலங்கிறது ஏற்கனவே போன ஒரு மீட்டிங்கில் விளக்கமாக கொடுத்துட்டேன். அதாவது நான் படித்ததுலேயோ மற்ற ஆசிரியர் சொல்லி தந்ததோ 7ஆம் பாவகம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் 7ஆம் பாகம் என்னுடைய கருத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு கூட ஒத்து வரல. ஆனால் நான் கண்டுபிடிச்ச ஒரு சூட்சமம் 100% இல்லை, 110% வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது ஒரு அந்த சூட்சமம் எல்லா ஜாதகத்துக்கும் ஒத்து வரும். அதாவது அது போன மீட்டிங்லேயே சொன்னால், இருந்தாலும் இன்னொரு வாட்டின்னு சொல்லிக்கிறேன். அதாவது திசாநாதன் தான் ஒரு சம்பவத்தை நடத்தி கொடுக்கும். அது அப்போ ஒருத்தர் திருமண காலத்துக்கு நம்ம பார்க்குறோன்னா 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம். அது கிரகங்கள் எங்கே வேணாலும் இருந்து போகுது. இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், அதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சிக்கு தெரியல. எல்லாமே நல்ல கிரகம் தான், எல்லாமே கெட்ட கிரகம் தான், அதெல்லாம் கிடையாது. அது அப்போ ராகு திசை வந்தாலும் திருமணம் நடக்கும், கேது திசை வந்தாலும் நடக்கும், செவ்வாய் திசை வந்தாலும் நடக்கும், எந்த கிரகம் வந்தாலும் திருமணம் நடக்கும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டதான் திருமணம், இல்லைன்னா திருமணம் இல்லை. 7ஆம் இடம்னு சொல்லி சொல்கிறக்கு வேணால் ஒரு ஜாதகத்தை 2 ஜாதகத்துக்கு காட்டலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை 100 இல்லை 1000கணக்கான ஜாதகம் கொடுத்தாலும் நான் திருமண காலம் எப்போ நடந்தது, எந்த வருஷம் நடந்தது, எந்த மாதம் நடந்ததுன்னு சொல்ல முடியும்.
அப்போ நீங்கள் நடக்க போகிறதையும் நீங்கள் தாராளமாக சொல்லாமல இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுட்டா. இது எந்த நூலிலையும் கிடையாது, எந்த ஒரு ஆசானும் சொல்லித்தரலை எனக்கு. நானாக பல ரொம்ப கஷ்டப்பட்டு நானாக கண்டுபிடிச்சது. அந்த கண்டுபிடிச்சது பலருக்கு போய் சேரணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இப்போ வெளிப்படுத்திட்டு இருக்கிறேனே தவிர, இதனால் நான் பேரும் புகழும் அடையணுங்கிற ஆசை எனக்கு கிடையாது. என்னை மாதிரி தேடலில் இருக்கிற ஜோதிடர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக நான் வரேன். சரி, திருமண காலம் எப்போ நடக்குது? இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது, அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே அந்த 9ஆம் இடம் சம்மந்தப்பட திசை நடக்கும்போது, அப்போ ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குது, சுக்கிர திசையில் திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும் இல்லையா? அப்போ புத்தியை பார்க்கணும். அப்போ எந்த புத்தியில் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பக்கமாக வரும் இல்லையா? அப்போ 9 புத்திகள் இருக்குன்னா அது எந்த புத்தி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம சூட்சமம். அந்த 9 புத்தியில் இந்த புத்தியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்தது இன்னும் அந்தரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும். அப்போ அந்தரத்தை பார்க்கலாம். அந்தரம் பார்க்கும்போது அந்தரத்தில் 9 அந்தரம் இருக்கும். அதில் எந்த அந்தரத்தில் திருமணம் நடக்கும் அதை இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்குறேன். இன்னும் அதுக்கு மேலே பிராணன், சூட்சமம், பிராணன், இப்படி இன்னும் உள்ளே போனோம்னா இன்னும் 2 நாளில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். அதாவது திசா புத்தி அந்தரம் வரைக்கும் நம்ம தெரிஞ்சிட்டா கூட போகுது. அதனால் இதுதான் சூட்சமம். இந்த சூட்சமத்தை சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரியுமா? இப்போ சூட்சமன் நிறைய பேர் சூட்சமம் நூற்றுக்கணக்கான சூட்சமம் சொல்கிறாங்க. ஆனால் கேட்குறதுக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா ஜாதகத்துக்கும் வரணும் இல்லையா? ஆனால் வராது. ஆனால் நான் சொல்கிற ஜாதகம் எந்த ஜாதகத்துக்கு போட்டிங்கனாலும் வரும். நான் என்னங்கிறேன், ஏற்கனவே நடந்த திருமணத்துக்கு நீங்கள் எப்போ நடந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வருஷம் தான் நடந்தது, இந்த மாதம் தான் நடந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்தது நடக்க போகிறது சொல்லுவோம். அப்போ இதை சில ஜாதகம் மூலியமாக விளக்கமாக புரிய வச்சாதான், அப்போ ஜாதகத்தோடு ஒப்பிட்டு நம்ம சொல்லும் போது தான் சிலருக்கு புரியும். அப்போ தான் மனசுலேயே உள்வாங்க முடியும். இங்கே போர்டு இல்லை, போர்டு இருந்திருந்தால் நான் தெளிவாக ஒரு சில ஜாதகத்தை போட்டு நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு ஜோதிட ஆர்வமாக இருக்கிறவங்க, நான் சொல்கிறது போகிற 90% ஜோதிடர்கள் தான் இதை பார்க்குறாங்க. என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 100கணக்கான பேர் ஜோதிடர்கள் தான் ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த 2 வாரமாக என்கிட்ட படிக்கிறதுக்கு கூட நிறைய பேர் படிச்சுட்டு போகிறாங்க. மெட்ராஸ்லேருந்து கூட நிறைய பேர் வராங்க. மெட்ராஸ்லேருந்து தான் அதிகமாக வராங்க. நிறைய படித்து தெளிவு பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நான் சில ஜாதகம் வேணால் தரேன். அந்த ஜாதகத்து மூலிமா விளக்கமாக கொடுத்தா தான் உங்களுக்கும் புரியும். என்ன நோட் பண்ணி எழுதிக்கிங்க நான் சொல்கிறத. அதாவது தேதி, மாதம், வருஷமெல்லாம் சொல்கிறேன். அது எழுதிட்டிங்கன்னா அப்போ சொல்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஏற்கனவே சில ஜாதகம் முதலையே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம குழந்தை பேரும் எடுக்கிறதுனால குழந்தை பேரோட சேர்த்தியே தருவோம். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இது ஒரு ஆண் ஜாதகம், எழுதிக்கிங்க. அதாவது 5/9/2000 பிறந்தது. அதாவது 5:23 AM பிறந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு மணநாள் 10/3/2022 திருமண நாள் நடந்தது. அப்படி பார்த்தோம்னா 21 வயசு முடிஞ்சு 22 வயசுங்கும் போது அந்த பையனுக்கு திருமணம் நடந்துச்சு. இதுக்கு பையனுக்கு 50 வயசு ஆனாலும் திருமணம் நடக்க மாட்டேங்குது. தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சொத்து இருக்குது, வசதி இருக்குது, படிப்பு இருக்குது, நிறம் இருக்குது, ஆனால் திருமணம் ஆக மாட்டேங்குது. இந்த பையனுக்கு ஒரு வசதி இல்லை, படிப்பு இல்லை. ஆனால் இந்த பையனுக்கு ஒன்றும் ஒரு இதுவும் கிடையாது, சொல்கிற அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த பையனுக்கு திருமணம் நடந்தது. இதுக்கு இந்த பையன் படிக்காத பையன், ஆனால் படித்த புள்ள, நல்லா படித்த புள்ள, வசதியான புள்ள. அந்த பிள்ளையும் இவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் காதல் கல்யாணம் தான். எந்த கல்யாணமாக இருந்தாலும் 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் நடந்ததுமே அடுத்த வருஷத்துலேயே குழந்தை பேர் கிடச்சிது. இது நீங்கள் ஜாதகத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்ன தேதியை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நீங்கள் ஜாதகம் இப்போ எழுதினாலும் பொறுமையாக இருக்கும்போது எழுதிக்கிங்க. அதான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 5/9/2000 பிறந்த குழந்தை 5:23 பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு அதாவது புதன் திசை, குரு புத்தி, சூரிய அந்தரத்தில் தான் திருமணம் நடந்தது. அப்போ புதன் திசை இந்த பையன் கடகலக்கணம். புதன் திசை எப்படி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும் அப்படின்னா, 9ஆம் இடத்தை பார்த்த கிரகம் அதான் புதன். அதனால புதன் திசை திருமணத்தை கொடுத்தது. அதே போல் 5ஆம் இடம் அதிபதி குரு, அதனால குரு புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. லக்னாதிபதி சூரியன், சூரிய அந்தரத்தில் திருமணத்தை கொடுத்தது. இப்படி எளிமையாக சொல்லிடுறான். இது அதுக்கு அடுத்தது அதே புதன் திசையில் சனி புத்தியில் இந்த பையனுக்கு ஒரு குழந்தை. அப்போ நம்ம படித்ததுலையோ மற்ற ஆசிரியர்கள் சொல்லி தந்ததோ குழந்தை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அதாவது 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு. இது என்னுடைய அனுபவத்தில் அது சுத்த பெஸ்ட்.
என்ன இப்படி சொல்கிறீங்க, ஒரு ஜோதிடர் போய் நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அனுபவத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படிங்கிறக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் நீங்கள் சொன்ன ரூல்ஸு எல்லா ஜாதகத்துக்கும் வரணுமில்ல, ஆனால் வர்றதில்லை இல்லை. ஆனால் நான் சொல்கிற ரூல்ஸு, அதாவது ஏற்கனவே உங்கள் ஜாதகத்துலேயே உங்களுக்கு குழந்தை எப்போ பிறந்தது, அப்போ உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்கும்போது உங்கள் குழந்தை பிறந்தது அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த குழந்தை பிறப்புக்கு என்ன பண்ணுன்னா 1, 5, 9, அதாவது 1ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட திசையாக இருக்கணும், 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட புத்தியாக இருக்கணும், 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்தரமாக இருக்கணும். எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அது எங்கே இருந்தாலும் சரி. ஆனால் எல்லா கிரக திசையிலையும் குழந்தை பிறக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறோம், ராகு இருக்கிறதுனால குழந்தை லேட்டு, கேது இருக்கிறனால லேட்டு தடையை கொடுக்குது, அதாவது செவ்வாய் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி நீசமானவங்களுக்கு எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அதனால் அப்படியெல்லாம் எடுக்காதீங்க. மற்றபடி இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒருத்தருக்கு இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெண்ணோட ஜாதகம் 13/6/1994 பிறந்தது, 4:45 பிறந்திருக்கு. நீங்கள் ஜாதகத்தை நோட் பண்ணிக்கிங்க. ராகு திசை, செவ்வாய் புத்தி, குரு அந்த இடத்துல தான் குழந்தை அதாவது திருமணம் நடந்தது. இவங்களுக்கு சரி, அவர் கணவர் ஜாதகத்தில் பாருங்கள், அவருக்கும் அதே போல தான் 25/11/1990 பிறந்தவர். அவருக்கும் அதே போல தான் 12/20 பார்க்கணும் அப்படின்னா 2 பேரும் ஜாதகத்தை தேவை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது வேஸ்ட்டுங்கிறேன் நான். ஒரே ஜாதகத்தில் நீங்கள் தெளிவாக சொல்ல முடியும். இப்போ ஒரு பெண்ணு ஜாதகத்தையும் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ 2 பேர் இதுலேயே கணவன் இருக்குன்னு, கணவன்னா 7ஆம் இடம் தானே. அப்போ கணவன் சொல்லக்கூடியது 7ஆம் இடத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிருமில்ல. இப்போ இந்த பொண்ணுக்கு விருச்சிக லக்னம், லக்னத்துக்கு 5ஆம் இடம் தானே குழந்தைக்காரகன். அந்த 5ஆம் அதிபதி போய் 7ல் உட்காண்டிருக்கு. 7ல் உட்காண்டிருந்தால் குழந்தை இருக்குதுன்னு சொல்லாமல்ல. ஆனால் அது திதிசூனிய அதிபதிங்கிறதுனால குழந்தை இல்லை. இப்படி நம்ம குழந்தை பேரையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இதுவிட இந்த குழந்தை பேரும் திருமணத்தையும் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் இருக்கிற கோயம்புத்தூர், என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேராக பயிற்சி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே நேராக பயிற்சி எடுத்துங்க. அப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். அதே மாதிரி ஜாதக ரீதியாக பார்க்கறதுக்கு பலன் சொல்லித்தரேன். முதல்ல ஒரு ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் அதை இந்த துருவ கணிதமெல்லாம் போடாமையே இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம சொல்லணும். வரப்போகிற மனைவிக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னலாம் சொல்லணும். இதுபோல் ஜாதக பலனை அடுத்த வகுப்பில் நான் சொல்லலான் இருக்கிறேன். அதனால் என்னுடைய நம்பர் சொல்கிறேன். என் பேர் துரைசாமி, நான் கோயம்புத்தூர் இருக்கிறேன். 936 31 48 089 8089. கோவையை சேர்ந்த துரைசாமி ஐயா அவர்களுக்கு நவசக்தி ஜோதிட குழுவின் தலைவர் ஐயா வேலுசிவா ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். ஹலோ